நம்ம இந்த மயிலாப்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இந்த பட்டினப்பாக்கம் லூப் ரோடு பகுதியில் நவீன மீன் அங்காடி கிட்ட 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு விவகாரம் நம்மளோட மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள் சில மன்றங்களில் சில கேஸ்லாம் வந்தது அந்த காலகட்டங்களில். இங்கே நிறையா வண்டி வாகனங்கள் போகும்போதும் நீதிபதிகள் அவங்கெல்லாம் போகும்போதெல்லாம் இங்கே மீனவ மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நிரந்தரமான இடங்கள் இல்லை, வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுறாங்க, போக்குவரத்து சீரமைப்பாக இல்லைங்க, நிறையா இஷ்யூலாக இருந்ததுன்னு அந்த காலங்களில் மாண்புமிகு நீதியரசர்கள்லாம் தன்னிச்சையாக சில கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கணக்கில் கொண்டு அப்போது 2020 கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் பிரகாரம் அப்போ இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இந்த லூப் ரோடு பகுதிகளில் இங்கே 123வது வட்டத்திலேருந்து அந்த கடைசி 170, 126, 171 வார்டுக்குட்பட்ட பகுதிகளெலாம் கணக்கெடுத்து கிட்டத்தட்ட 370 பேர், 256 பேர் இந்த நொச்சிக்குப்பம் பகுதிகளிலும் மீதி இருக்கும் அந்த பகுதியில் இருந்தவங்களும் கணக்கெடுத்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க 2020ஆம் ஆண்டில். 2024ஆம் ஆண்டில் பல்வேறு ஃபிஷர்மேன் மக்களோட கோரிக்கைலாம் ஏற்று அதை மறு வெரிஃபிகேஷன் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைகள் மூலமாக மீன்வளம் துறைகள் மூலமாக அதெல்லாம் ரீவெரிஃபை பண்ணி லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட 9,90,90,00,000 கவர்மெண்ட்டோட நிதியில் ஜிசிசி நம்மளோட சென்னை கார்பரேஷன் இந்த பில்டிங் கட்டினாங்க. இதில் பல குறைபாடு இருந்தது, பல அலாட்மெண்ட்டில் பல முறைகேடுகள் இருந்தது, மக்களுக்கு தேவையான பரப்பளவில் இடம் கொடுக்கல அப்படின்லாம் சில குறைகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் நாங்கள் நம்மளோட ஆட்சி காலங்களில் நான் நிறைய பக்கம் இந்த மீனவ மக்களை சந்தித்து அவங்களோட கோரிக்கைலாம் கேட்டு நான் இந்த எலெக்ஷன் பரப்புரை வரும்போது அவங்கள கோரிக்கைலாம் கேட்டு இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணி தரணுங்கிறதுனால இந்த இருக்கிற பில்டிங்கெல்லாம் புனரமைப்பு செய்து முதல்ல 30 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்களோட மீன் கடை இருந்தது, 360 கடை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறு வரையறை மாதிரி சம்மந்தப்பட்ட சென்னை மாநகராட்சி, மீன்வளத்துறை, நம்மளோட போலீஸ் துறை, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கூப்பிட்டு கேட்டு ஆலோசனை பண்ணி இருக்கிற மக்களோட கோரிக்கையெல்லாம் எல்லாரோட கோரிக்கைகளும் கேட்டு ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நம்ம மீனவ மக்கள்லாம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட அவங்களையும் நேராக சந்தித்து அவங்க கோரிக்கைகளையும் கேட்டு அவங்க கோரிக்கைகளை கடிதமாக கொடுத்த கோரிக்கைகளையும் ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அதன் பிரகாரம் இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த 30 சதுரடி உள்ள கடைகளை 50 சதுரடியாக பெருசு பண்ணுறது, அவங்க மீன் வைக்கும்போது அந்த தண்ணி வெளியே போய் அதனால் ஏதாவது சுகாதார குறைவு வரக்கூடாதுன்னா அது நீர் கரெக்டாக வெளியே போகிற மாதிரி வடிகால் வசதிகள், அவங்க கொண்டு வர மீன் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உண்டான வசதிகள், அவங்க கடைகள் சில நேரங்களில் எனக்கு முன்னாடி கடை போட்டிருக்கு, பின்னாடி கடை போட்டிருக்கு, அந்த கடைகள் எல்லா கடைகளுக்கும் வியாபாரம் வரணுங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா கடைக்கும் முறையான வியாபாரம் போகணுங்கிறதுனால எல்லா மக்களும் வந்துட்டு போகிற மாதிரி உள்ளே போகிற வழி வெளியே போகிற வழி ரெண்டையும் மாநகராட்சி மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி அதுக்கு லைட் வசதிகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மக்களும் பார்த்துருக்காங்க. 1, 3, 4 நாட்களாக எல்லா துறைகளும் மறந்து நானும் செக் பண்ணி பார்த்து அவங்களையும் கூப்பிட்டு இதை சரியாக இருக்கா சௌரியமாக இருக்கான்னு கேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, வருங்காலங்களில் அவங்களோட கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மீன் அங்காடியில் வேறு ஏதாவது இன்றைக்கி இது குறைபாடு இருக்குது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதையும் வருங்காலங்களில் ஒவ்வொரு வாரமாகவோ மாதமாகவோ இல்லை 2 மாதத்துக்கு வரையோ கேட்டு கருத்துக்களையும் கேட்டு அதையும் ரெடி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம முதலமைச்சரோட கருத்துக்கள் பிரகாரம் அவரோட அறிவுறுத்தல் பிரகாரம் எந்த மீனவ மக்களும் எந்த சமுதாயத்தினரும் எந்த மக்களும் எந்த டிஃபிகல்ட்டும் வரக்கூடாது, வாழ்வாதாரம் குறைபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுனாலையும் பொதுமக்கள் ஈஸியாக ரோட்டில் பயணம் செய்து அவங்க ஊருகளை ட்ராவல் பண்ணணும், மீன் வாங்கி செல்ல வேண்டும், மண் சுத்தமாக இருக்கணும், தரமாக இருக்கணும், அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு முடிவை மாநகராட்சித்துறை, மீன்வளத்துறை, நம்மளோட காவல்துறையோட போக்குவரத்து பிரிவு, காவல்துறையோட எல்என்டோ பிரிவு, நானும் மக்களோட கலந்து ஆலோசனை பண்ணி கேட்டு எல்லாம் முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த குழுக்கள் முறையோட ஓப்பன் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுங்கிறதுனால இந்த குழுக்களை இங்கே இருக்க 150 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட லிஸ்டெல்லாம் குழுக்களில் போட்டு அவங்களோட கடைகளை அவங்களே தேர்ந்தெடுக்கும் முறையில் அவங்களே அந்த குழுக்களில் ஒரு அட்டை எடுத்து நம்பர் எடுத்து அந்த கடை அவங்களுக்குன்னு அவங்களே தேர்ந்தெடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு குழுக்கள் முறை தனக்குத்தானே ஒதுக்கீடு குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் முறை கொடுத்துருக்கோம். அவங்களே சூஸ் பண்ணி கடை எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க முழுமையாக ஒத்துருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். வருங்காலங்களில் இன்னொரு இருக்கிற சில லூப் ரோடு இருக்கிற ஏதாவது இருந்திருந்தாங்கன்னா மீன் கடை போட்டிருந்தாங்க அவங்களையும் இந்த கடையை பார்த்துட்டு வருங்காலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆக்குவே பண்ணுற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் முன்னேற்பாடாக பண்ணி கொடுப்போம். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கிங் வசதி கொண்ட ஒரு நவீன மீன் அங்காடியாக
வருங்காலங்களில் தரமான ஒரு அங்காடியாகவும் நிறையா மக்கள் வந்து ஒரு அங்காடியாகவும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க பிளேஸாகவும் பண்ணி கொடுக்கல கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம்.